ஹை கைஸ், வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 1, 2027 நம்ம நிறைய மாற்றங்கள் கொண்டு வரோம். ஸோ லாஸ்ட் 3 மந்த் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்ஸில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. எம்ப்ளாயி சைடில் கம்ப்ளைண்ட்டு, இன்வெஸ்ட் சைடில் கம்ப்ளைண்ட்டு, கஸ்டமர் சைடில் கம்ப்ளைண்ட்டு. இவங்க 3 பேருக்காக தான் நம்ம வந்து இந்த 3 பேரை மேனேஜ் பண்ணுறது தான் டைரக்டர்ஸ், கரெக்டாக. ஸோ நான் வந்து இன்னொருத்தட்ட வந்து பிஸ்னஸை கொடுத்துட்டு நான் உட்காந்து 3 மந்த் வந்து என்னுடைய ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணாமல் ரீஸ்கில் பண்ணேன். ரீஸ்கில் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இன்ஸ்டியூட்டில் வந்து நெட்ஒர்க்கு தான் பெருசாக இருக்கே தவிர நெட்ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இன்வெஸ்டர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கஸ்டமர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எம்ப்ளாயிஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஆர்கனைஸ் பண்ணுறேன் ஒரு சிஓவாக இருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் நியூ இயர்லேருந்து எக்ஸாக்டாக நம்மக்கிட்ட எவ்வளோ ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியுமோ அந்த டைமுக்கு மட்டும் தான் நம்ம எம்ப்ளாயிஸ் வைக்க போகிறோம். ஓகேவா? ஒரு கஸ்டமர் அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவங்க எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக லக்கேஜாக இருக்கிற ப்ராடக்ட் எதுவும் நம்மகிட்ட அவன் எடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி எங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்க பேரை மாற்றாமல் இருக்கணும். ஓகேவா? என்ன கைவிடாமல் இருக்கணும். எனக்கு அதில் ஒரு பர்டிகுலர் ஷேர் ஏதாவது தர மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் லீட்ஸ் ஏதாவது நான் அதிகமாக ஜென்ரேட் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க லீட் ஜென்ரேட் பண்ணாத வழியில் நான் ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்க பணத்தை திருப்பி கேட்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். எஃபிஷியண்ட்டான ஒர்க் டைமில் மட்டும்தான் பிஸ்னஸ் ஆப்ரேட் ஆகணும். ஃபுல் டைமில் ஆப்ரேட் பண்ணணும் கிடையாது. ஆஃப் டே ஒர்க் பண்ணாலும் அதுக்கு அவங்கள ஃபுல் டேயோடைய சேலரி கிடைக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் வந்து சரியாக எடுக்கிறதில்ல சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஆன்லைன் ஸ்டூடியோ செட்டப்ஸ் ப்ராப்பராக இல்லை. இதெல்லாம் இல்லாமல் இது பண்ண முடியாது. ஸோ அப்ஸ்கில்லிங்கோட ரீஸ்கில்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 மந்த் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரேன். அடுத்தடுத்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நெட்ஒர்க்கை காட்டாமல் இன்வெஸ்டோடைய அமௌண்ட்டெல்லாம் எடுத்து எல்லாமே பில்டிங் அசெட்லேயே போட்டுட்டேன். ஓகேவா? எல்லாமே ஒரு லேர்னிங் தான். அது வந்து என்ன ஆகுதுன்னா, அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுற டீமு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கு கரண்ட்டு பில்லு, ரெண்ட்டு, நெட் பில்லு எல்லாமே ரொம்ப போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, மார்க்கெட்டிங்கில் காஸ்ட்டு கம்மியாக போட ஆரம்பிச்சிட்டோம். புரியுங்களா? புதுசாக வந்து நம்ம வந்து ஹையரிங் பண்ணோமே தவிர நிறைய டீம்ஸை வந்து ஃபயரிங் பண்ணாமல் விட்டுட்டோம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஹையரிங் ஒரு ப்ராசஸ் மாதிரி, ஃபயரிங் ஒரு ப்ராசஸ். அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன். அது மாதிரி என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்கலாம் அவங்களே கற்றுக்கிட்டு அவங்களே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட அவங்க ட்ராவல் ஆகலை. ஏன் அப்படின்னா அவங்கள நம்ம கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புது சேஞ்சஸ் வந்து பயங்கரமாக அடாப்ட் பண்ணுறோம். இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா எல்லாரையும்